IBPS clerk prelims கான expected cut off overall analysis கான வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆல் இன் ஒன் பேங்கிங் எலிட் பாஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம கேஆலஜிக்ஸ் ஆப்பில். ஸோ ஒர்த்தாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் வந்து கட் ஆஃப் வந்து 63.25 இருந்தது. அண்ட் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தாங்க அதிகம், போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகம் தான். ஆனால் ஐபிபிஎஸ் வந்து எஸ்பிஐ மாதிரி இல்லை. ஏன்னா ஐபிபிஎஸ் வந்து திடீர்னு ஏதோ வந்து மென்டல் தனமாக கட் ஆஃப் வந்து அதிகமாக வச்சிடுறாங்க. ஏனும் தெரில, சம்டைம் ஒரு 2 வருஷம் வந்து ஒழுங்காக கட் ஆஃப் வந்து வச்சுருக்காங்க. வேகன்சிஸ் கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு வருஷத்தோட வந்து ப்ரப்போர்ஷனேட்டாக ஏறிட்டே போகுது அப்படின்னா திடீர்னு ஒரு வருஷம் வந்து அதிகமாக வச்சுருவாங்க. ஸோ அது ஏன் அப்படின்றது தெரில. பட் இந்த வீடியோவில் நீங்கள் எவ்வளோக்கு மேலே போட்டிருந்தா நீங்கள் கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு படித்தே ஆகணுன்றதை சொல்லுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரை வச்சு கட் ஆஃப் எவ்வளோக்குள்ளே இருக்குது அப்படின்னு இருக்கலாம். அதாவது உருப்படியாக அவங்க கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் வந்து கரெக்டாக வந்து கட் ஆஃப் வச்சாங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து 63.25 அண்ட் இந்த வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் தான் அதிகம் வேகன்சி. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ஒத்துட்டு தான் ஆகணும், ஐபிபிஎஸ் கிளர்க்கு பேப்பர் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ஈஸி. எப்படி எஸ்பிஐ கிளர்க் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருந்ததோ, ஆனால் ஐபிபிஎஸ் கிளர்க் பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தோட இந்த வருஷம் ஈஸி தான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் எழுதினவங்க இந்த வருஷம் என்கிட்ட சொன்ன வரைக்கும் பரவாயில்ல தான் மேம், கொஷின் பேப்பர்லாம் வந்து கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. அங்கங்கே சம்டைம்ஸ் வந்து சில இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து இங்கிலீஷ் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில இடத்துல வந்து ஆப்டிடியூட், மித்தபடி வந்து பெருசாக ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எந்த ஒரு ஷிஃப்ட்டும் இல்லை. அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஸோ பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் 63 அரௌண்ட் 63க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிங்க. இது உங்களோட குட் அட்டெம்ப்ட், சரியா? இது ஏன் படிக்க சொல்கிறேன்றதையும் நான் சொல்கிறேன். அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 66 ± 2ங்க இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா லாஸ்ட் இயரை விட கண்டிப்பாக அந்த ரேஞ்சில் இருக்கும், இல்லை வந்து கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ 66 ± 2 இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். அப்போது நீங்கள் ஏன்னா நார்மலைசேஷன் அது இதுன்னு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ உங்களோட அட்டெம்ப்ட்ஸ் வந்து நீங்கள் 63 அரவுண்ட் 64க்கு மேலே போட்டிருந்தீங்க, 63+ போட்டிருந்தீங்கனாலே கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு படிங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், என்னன்னா தயவு செஞ்சு மெயின்ஸ் வந்து நம்ம ஆசோலேஷனாக இருக்குது, திருப்பி ப்ரிலிம்ஸையே படிப்போம் அப்படின்ற தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அதுதான் நிறைய பேருக்கு மார்க் போகுது. திருப்பி ப்ரிலிம்ஸ் படிங்க. ப்ரிலிம்ஸ் வேணாம் இல்லை, அடுத்து ஆர்ஆர்பி வந்துட்டு தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் 1 மணி நேரத்துக்குள்ளே தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமிங்கு. அப்போ அந்த ஒரு செக்ஷன் ஒரு ஆர்ஆர்பிக்கான பிஓக்கான ஒரு டெஸ்ட்டை போட்டுட்டு அதை அனலைஸ் பண்ணுங்க. மிஞ்சி போனால் ஒரு 1.5 மணி நேரம் ஆகுமா, 2 மணி நேரம் வைங்க, 2 மணி நேரம் ஆகும். மித்த டைம் எல்லாமே வந்து மெயின்ஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்கயா. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மெயின்ஸ் கான்டென்ட் கொண்டு வரேன். இன்னைக்கு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் கோர்ஸுமே வாங்கியிருப்பீங்க. பட் இன்னைக்கு வந்து நான் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் ஓவராலாக எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை நான் சொல்லிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10:30 நாளைக்கு 10:30 உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் கிராமர் கொஷின்ஸும் எரர் ஸ்பாட்டிங் வித் சென்டென்ஸ் கரெக்ஷன் மெயின்ஸ் லெவல் கொண்டு வர போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து யூடியூப்பில் தான் நான் கொண்டு வர போகிறேன் நம்ம கேஆலஜிக்ஸ் சேனலில். அண்ட் 8ஆம் தேதி அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மெமரி பேஸ்டு கொஷின் மெயின்ஸ் எக்ஸாக்ட் மெயின்ஸ் லெவல் மெமரி பேஸ்டு கொஷின் நான் கொண்டு வரேன். ஸோ அது உங்களுக்கு ஆப்பில் போகும். நீங்கள் எலிட் பாஸ் வாங்கியிருந்தீங்களாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் கோர்ஸ் எந்த இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்கியிருந்தீங்களாலும் சரி, உங்களுக்கு வந்துடும். மெமரி பேஸ்டு மெயின்ஸ் பேப்பர் 8ஆம் தேதி வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இந்த வாரத்துக்கான ஸ்கெடியூல். அதுக்கு அடுத்து திருப்பியும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் மெமரி பேஸ்ட் கொஸ்டின் இதுலையும் யூடியூப்லேயும் கொண்டு வரேன். அது டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இதுதான், தயவு செஞ்சு மெயின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள், செஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள். அது முக்கியமாக ஐபிபிஎஸ் கிளர்க்கில் உங்களோட அட்டெம்ப்ட்ஸ் என்ன கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எலிட் பாஸ் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்
அதை அனுப்பிச்சிட்டு உங்களுடைய எஸ்ஏஓ லெட்டரோ நீங்கள் எனக்கு அனுப்பணும், கரெக்ட் பண்ணி நான் தரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு வந்து சஜஷன் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஆஃபீஸ் நம்பர் தான், நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இதை அனுப்புங்க. ஏன்னா வந்து கோர்ஸ் வாங்கினவங்க எக்ஸ்க்ளூசிவாக வந்து மேம் கரெக்ட் பண்ணி தந்தால் நல்லா இருக்கும்னு 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக எலிட் பாஸ் ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் எது வாங்கியிருந்தீங்கனாலுமே நீங்கள் இதுக்குள்ளே இந்த நம்பருக்கு அனுப்புங்க. டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங், நீங்கள் எஸ்ஏ லெட்டர் நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அது டாக்குமெண்ட்டாக அனுப்புங்க. நான் என்ன மிஸ்டேக்ஸ்ன்றதை கரெக்ட் பண்ணி தரேன். ஸோ மெயின்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிலே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு ஈக்குவலாக எஃபர்ட் போட்டே ஆகணும். அப்போ தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி 66 + or -2 அந்த ரேஞ்சில் இருக்கும்.